தொடர் நேரலையில் பல்வேறு முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்றைய நாளின் செய்திகளை வழங்க செய்தியாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்க வழக்கு விசாரணை குறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றங்கள் பற்றி விவரிக்க செய்தியாளர் அன்பரசன், மாயாவதி வருகையை முன்னிட்டு சென்னையில் செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி விளக்க செய்தியாளர் ராஜ்குமார், முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புள்ள இடங்களில் சிபிசிஐடி சோதனை நடத்துவது குறித்த விவரங்களை கரூரிலிருந்து செய்தியாளர் கண்ணன் வழங்குகிறார். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு விவரங்களை புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ரஹ்மான் வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை நாளை நிறைவடைய இருக்கும் நிலையில் அங்கிருக்கும் நிலவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். இவர்களுடன் பேசலாம். பெரம்பூரில் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் சற்று நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அவர் விமான நிலையத்திலிருந்து பெரம்பூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அஞ்சலி செலுத்துவதற்காக. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், மாயாவதி ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? யாரெல்லாம் உடன் வராங்க மாயாவதியுடன்? பூங்குழலி, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்றைய முன்தினம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை தொடர்ந்து அவரது உடல் என்பது நேற்று அவர்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது இல்லத்துக்கு கொண்டு சென்றப்பட்ட உடல் என்பது மீண்டும் தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி வளாகத்துக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காலை முதலே இங்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்து அஞ்சலினை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மாநிலம் முழுவதும் இருந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி இன்னும் சற்று நேரத்தில் தற்போது இங்க இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். விமானம் மூலியமாக டெல்லியிலிருந்து புறப்பட்டு அவர் வருகை தந்தவர் சென்னை விமான நிலையத்தை இறங்கி கார் மூலமாக இந்த மைதானத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த பள்ளி வளாகத்தில் அவரது உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்துகிறார். அவரோடு முக்கிய நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள். தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்டோரும் இந்த அஞ்சலி செலுத்துவதற்காக வருகிறார்கள். மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகாக அவரது குடும்பத்தினர் இறந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். போலீஸ் பாதுகாப்பை பொறுத்தவரையில் இந்த பள்ளி வளாகத்தை சுற்றிலும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே போலீசுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாயாவதி வந்து செல்லக்கூடிய வழி முழுவதுமே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மேலிருந்து காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். பிரத்யேக ஏற்பாடாக இந்த மைதானம், இந்த பள்ளியில் கூடிய இந்த மைதான பகுதியில் தற்காலிகமாக மண்ணெல்லாம் கொட்டப்பட்டு இந்த இடத்தில் வாகனம் எளிதாக வந்து செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் காலையிலிருந்து முக்கிய பிரபலங்கள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக திரைப்பிரபலமாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் இயக்குனர் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதே போன்று பா ரஞ்சித் அஞ்சலினை செலுத்தியிருக்கிறார். கானா பாலா தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பார்த்து அவருடைய கானா பாடல்கள் மூலமாக அவருக்கு இந்த பாடல்கள் மூலமாக அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று நம்மோட திருமுருகன் காந்தி இருக்கிறார், மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர். சார், இப்போ இந்த படுகொலை எப்படி பாக்குறீங்க? இந்த படுகொலைக்கு பிறகாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் படுகொலை நடந்து சமீபத்தில் யாருமே பார்த்ததில்லை. ஒரு மாநில தலைவர், எளிய மக்களுக்காக போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர், பல போராட்டங்கள் நம்ம இணைஞ்சு இருந்திருக்கிறோம். அவர் அம்பேத்கரியத்தில் ஒரு ஆழ்ந்த புலமை பெற்றவர். பௌத்தத்தை தழுவி எளிய மக்களை பௌத்தத்திற்கு மாற்றி அவர்களை அந்த சாதிய பிடியிலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர். ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்பதிலே மிகப்பெரிய ஒரு உதவி செய்து தொடர்ச்சியாக உதவி செய்யக்கூடியவர். பல நூறு ஏழை மாணவர்களை வழக்கறிஞர்களாக மாற்றி அழகு பார்த்தவர். இப்படி தொடர்ச்சியாக சமூக பணிகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு தலைநகரத்திலே மையத்தில் இப்படியான ஒரு படுகொலை நடந்திருக்குது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. நம்பவே முடியாத ஒரு மிக மிக மோசமான கொடூரமான ஒரு செயலாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். இது காவல்துறையினுடைய முழுமையான தோல்வி. திமுக அரசு இதற்கான முழு பொறுப்பெடுக்க வேண்டியது. என்னால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலையிலே நாம் காவல்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. ஏனென்றால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் கண்காணிக்கக்கூடிய உளவுத்துறை, சாதாரண கூட்டங்களுக்கு அனுமதி கேட்பதற்கே கடுமையான நெருக்கடியை தரக்கூடிய ஒரு காவல்துறை எப்படி இவ்வளவு பெரிய கொலை திட்டமிடப்படுவதற்கும் நடத்தப்படுவதற்கும் எப்படி அனுமதித்திருக்கிறது
அப்படிங்கறதான். நன்றி சார். பூங்குழலி இவர்கள் கூறியதை கேட்டோம். இந்த படுகொலை ஒருபுறம் கண்டனங்கள் எழுதி கொண்டிருக்கின்ற, மறுபுறம் இந்த பொதுமக்களும் அவருடைய தொண்டர்களும் தொடர்ந்து அஞ்சலினை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாயாவதி இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்துக்கு வருகை தருவதால் இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை ஆளுநர்கள் இந்த பகுதி முழுவதுமே குவிந்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே கூறியது போல 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த வளாகத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தெருக்கள், அதாவது இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தெருக்களையும் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். முக்கியமாக பொதுமக்கள் வருவதற்கு எந்தவித தடையும் இல்லை. அதே நேரத்தில் மாயாவதி வந்து செல்லும் அந்த நேரம் வரையில் இந்த பாதுகாப்பு என்பது மிக கடுமையாக இருக்கும் என்பது நமக்கு தெரிகிறது. அதேபோன்று நேரடியாக களத்தில் இணை ஆணையர், துணை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் கூட இங்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாயாவதி வருகை தர இருப்பதால் இந்த பகுதியில் பொதுமக்கள் அவரை பார்ப்பதற்காகவும், இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் இருப்பதற்காகவும் இந்த நம்ம குழுமி இருக்கிறார்கள். நீண்ட வரிசையில், அதாவது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், பொதுமக்கள் இந்த அஞ்சலியினை செலுத்துவதற்காக இந்த நீண்ட வரிசையில் வெகு நேரமாக காத்துக்கொண்டு அஞ்சலியினை செலுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மாயாவதி வருகை தருவதால் போலீஸ் பாதுகாப்பு ஒருபுறம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பகுதி முழுவதும் கடந்த 3 நாட்களாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காக சிலர் கடைகளை அடைத்திருக்கிறார்கள். சிலர் அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த கொலை நடந்த சூழலில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த கடையை அடைத்திருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.